ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளௌம் கணபதே தேவதாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீம் தேவதாய ஸ்வாஹா. போன்று நண்பர்களோடு சுற்றித் திரிந்த அந்த நாட்களை நம்மால் மறக்க முடியாது. அந்த பசுமை நிறைந்த நினைவுகளை ஆனந்தமாக அசை போட வந்திருக்கும் காதி சோனகன் விலையில் அமைந்திருக்கும் குன்றகுடி திருவண்ணாமலை ஆதீனம் அறக்கட்டளையின் அருள்நெறி இந்து உயர்நிலைப் பள்ளியின் பொன்விழா ஆண்டு விழா முன்னாள் மாணவர் சந்திப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இத்தனை சான்றோர்களையும் மேடையில் ஏற்றி அழகு பார்க்க அரங்கில் மேற்கூரை இல்லையே என்று ஐயம் கொண்ட வேளையிலே கார் இருளை ஒழிக்க வந்த ஒளியாக தோன்றி கனநொடியில் கலையரங்கம் அமைத்திட உதவிய திரு ஏ குமார் சென்னை அவர்களை கலையரங்கை தொடங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரையும் வரவேற்கிறோம். முன்னாள் ஆசிரியர்கள் ஸ்ரீமதி செல்வம், திருமதி ராஜேஸ்வரி டீச்சர், இசைமுத்து சார், ஆறுமுகம் சார், வெங்கடாச்சலம் சார், அலுவலக டீச்சர், ஞானசௌந்தரி டீச்சர், கண்ணன் சார் அவர்கள், மேலும் ஜேம்ஸ் மேரி அனைவரையும் வருகை வருகை என விழாவிற்கு வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன். பொன்விழா ஆண்டு மற்றும் பழைய மாணவர்கள் சந்திப்பு என இருவரும் விழாவினை கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் பள்ளி நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டு பள்ளி வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நம் பள்ளி ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. அதனால்தான் இதை பொன்விழா ஆண்டு என்று கொண்டாட வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். அதை எப்படி நடத்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நம் பள்ளியில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, 2 விழாவுமே சேர்த்து நம்ம ஸ்கூல்ல நடத்திடணும். அது வந்து பொதுவா எல்லா ஸ்கூல்லையும் என்ன செய்வாங்கன்னா ஒரு செட்டு பிள்ளைங்களை தான் கூப்பிடுவாங்க. இது நம்ம முதல்ல ஆரம்பிச்சதால 72ல இருந்து இப்போ 24 வரைக்கும் பழைய மாணவர்கள் எல்லாரும் வரலாம்னு சொல்லியாச்சு. 50 வருஷம் உள்ளவங்க வந்து இப்போ நம்ம இதுல கலந்துட்டு இருக்கீங்க. நம்ம படிச்சு 50 வருஷம் ஆயிடுன்னு சொன்ன ஆட்களை நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு. அப்படி உடம்புல புல் இருக்குது அவங்க எல்லாம் பார்க்கும்போது. எந்த ஸ்கூல்லையும் இதை நம்ம பார்க்கவே முடியாது. அது வந்து நம்ம ஸ்கூல்ல இப்ப நடக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளியோட செயலர் வந்து எங்களுக்கு கைச்சல் மீட்டிங் போடும்போது சொல்லியிருந்தாங்க. சரவணன் அதை பத்தி பேசியிருந்தேன். நம்ம பிடிஏ தலைவர் அவர்கள்
கணேசன் பேசியிருந்தேன். எல்லாருமா சேர்ந்து ஒருங்கிணைத்து நல்ல நல்ல விதமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஓகே. நாங்கள் வரவேற்பு சொல்வதற்கு முடியாது, நிறைய இருக்காங்க, நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் எழுப்பும் தரலாமலுக்கும் உயிரினம் போகப்படும். இந்த ஒரே ஒரு திருக்குறள் மட்டும்தான் எனக்கு டெய்லி நான் சொல்கிறேன், டெய்லி அதை வந்து பழகிறேன். ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியில் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஒன்று தான். உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதோட முக்கியம் வந்து ஒழுக்கம்ன்றதை கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளி. அந்த ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ எனக்கே 59 வயசு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, பசங்கள்லாம் கேட்டாங்க, என்ன டாடி உங்களுக்கே 59 வயசு, உங்கள் டீச்சர்ஸ்னால் 80-85 இருப்பாங்களேன்ட்டு. ஆமாடா, அவங்களாம் போய் பார்த்து வரேன்னு சொல்லிட்டு அது ஒரு மகிழ்ச்சி தான். அவங்களுக்கெல்லாம் ஒரே வேடிக்கையாக இருக்குது. என்னப்பா 6th 7th 8th இந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அப்போ வந்து அப்படியே கணக்கு போடுவாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆனந்தம். நாங்களாம் இங்கே ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தோம். இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கோன்னா காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான். அன்றைக்கி நாங்கள் படிச்சுட்டு வரலன்னா திட்டம் பண்ணுறது, அடிக்கிறது. இப்போ உள்ள பசங்கள்லாம் கையை வைக்க முடியாது, உடனே வீட்டில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பெரிய பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அன்னைக்கு படித்த எல்லாருமே இன்றைக்கி பெரிய ஆளாக மிஸ் சொன்னாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள மாணவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது என்னோட பழைய ஸ்டூடெண்ட்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதையும் மாரி வீட்டில் பொம்பளை பசங்க இருந்தால் நல்லா படிக்க வைங்க. படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல தைரியம், தன்னம்பிக்கையாக சொல்லுங்கள். எங்களை மாதிரி எங்கள் அம்மா மாதிரி 4 பொம்பளை பசங்கன்னு சொல்லிட்டு பாதியில் கூட்டிகிட்டு போகிறது அந்த காலம் இப்போ கிடையாது. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட்டு 50% வந்துடும் இனிமேல் இருக்கிற காலகட்டங்களில். நல்ல பசங்களை படிக்க வச்சு கலெக்டராவோ ஐஏஎஸ்ஸாவோ அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ. எங்கள் அண்ணனை படின்னு துரத்துனாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் படிக்கலை. 10th அவ்வளோதான் காலி. அப்புறம் நாங்களே பொம்பளை பசங்க நாங்களே படித்து தான் இன்றைக்கி எனக்கு முன்னாடி 2 டிகிரி போடணுன்னு 2 டிகிரிக்கு படிச்சிருக்கேன். நானாகவே எல்லாமே என்னோட திறமைகள். இன்றைக்கி மயிலாப்பூரில் சென்னையில் ரேவதினா ஒரு ஆளாக இருக்கேன் நான். அதுக்கு காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், என்னை பெற்ற தாய் தகப்பன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அருமையான ஒரு மகிழ்வான ஒரு தருணம். கிட்டத்தட்ட 1973ஆம் ஆண்டு இந்த பள்ளி தொடங்கப்பட்டதாக நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். 1987ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே நான் 1ஆம் வகுப்பிலே நான் வந்து சேர்ந்தேன். 1997ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியிலே முடித்து பின்பு மேல்நிலை பள்ளிக்காக நான் ஆறுகுண்டேரி பகுதியில் இருக்கக்கூடிய KA மேல்நிலை பள்ளியிலே சென்றேன். பின்பு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதித்தனார் கல்லூரியிலே பட்டப்படிப்பு. இப்படி என்னுடைய பயணம் இன்றைக்கு அரசியலிலே ஒரு முக்கியமான ஒரு தளத்திலே நான் நின்று கொண்டு பல்வேறு மேடைகளிலே பல்வேறு கருத்தரங்குகளே கருத்துக்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால், என் கையை பிடித்து ஆனா அவனா என்று எழுதி கொடுத்த 1ஆம் வகுப்பிலே எனக்கு கல்வியை போதித்த அன்பு ஆசிரியர்கள் சரோஜினி அவர்கள், வள்ளி அவர்கள், அவர்களெல்லாம் இந்த மேடையில் இல்லை என்கின்ற ஒரு குறை எனக்கு ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதன் நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எத்தனையோ தோழர்கள் பெரியவர்கள் இங்கே வந்திருப்பார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்றைக்கு நாடு தழுவிய அளவிலே ஒவ்வொரு பள்ளியிலும் பழைய மாணவர்கள், கல்லூரிகளிலே பழைய மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்தந்த பள்ளிக்கான என்னென்ன கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டும், நாம் படித்த பள்ளி இன்றைக்கு எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த பள்ளியை நாம் எப்படி சீர்தூக்கி நிறுத்த வேண்டும்,
இன்றைக்கு உலகம் முழுவதும் உலகமயமாக்கல் என்கின்ற அந்த நுகர்வு பண்பாட்டு அந்த அடிப்படையிலே உலகம் வேகமாக இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது அடிப்படையிலே வேலைவாய்ப்புக்கான கல்வியாக இன்றைக்கு மொழி அடிப்படையிலே கல்வி பிரிக்கப்பட்டு ஆங்கில வெள்ளி மோகம் இன்றைக்கு இந்த தேசம் முழுவதும் விரிவடைந்து கிடக்கின்றது. இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் இல்லாத ஒரு குறை. தமிழக அரசு கூட ஒரு ஜீவோ போட்டிருக்கிறாங்க, யாரும் ஒளிபெருக்கிலே தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்கக்கூடாது, வாயால் தான் பாட வேண்டும் என்று ஒரு ஆணை இருக்கின்றது. இருந்தாலும் நம்முடைய விழா குழுவினர் அதை மறந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழை உச்சரிக்கக்கூடிய தமிழ் பாடல்களை படிக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் உணர முடியாத அளவிற்கு நாம் ஆங்கில பள்ளியிலே நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. எந்த வயதிலும் எந்த காலத்திலும் அதை நாம் எளிதாக பயின்று விடலாம். ஆனால் நம்மளுடைய தாய்மொழி என்பது அப்படி அல்ல. தாய்மொழியில் மட்டும்தான் நாம் சிந்திக்க முடியும். தாய்மொழியில் தான் நமக்கு கனவே வரும், ஆங்கிலத்தில் கனவு வராது. ஆனால் தமிழ் மொழியினுடைய உணர்வுகளை நாம் இன்றைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. நம்மளுடைய குழந்தைகளை இன்றைக்கு ஆங்கில வழியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டோம். இந்த பள்ளி நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய எண்ணை அவர்கள் இணைத்து விட்டு, அன்பு தோழர் சண்முகத்துறை அவர்கள் உங்களுடைய எண்ணை நான் உள்ளே இணைத்து விட்டேன், ஏதாவது ஒரு பதிவை போடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டார். ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பதிவை நான் போட்டேன். அந்த செய்தியை மட்டும் உங்களிடத்திலே நான் பதிவு செய்து விடைபெறுகிறான் என்று கருதுகின்றேன். இன்றைக்கு எப்படி நம்மளுடைய பள்ளிகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த தேசத்தில் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே 1 கிலோமீட்டருக்கு அல்லது 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் நிறுவினார். அந்த தொடக்க பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் தமிழகத்தில் திறந்தாரோ அந்த பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மூடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் தொடக்க பள்ளியெல்லாம் எப்படி இருக்குது என்று சொன்னால் ஓராசிரியர் பள்ளியாக ஈராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்ற காரணத்தினாலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் இன்றைக்கு அந்த பள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மூடப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. நம்முடைய அரசாங்கங்கள் எல்லாம் யாரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது. அரசியல் பேசுகிறேன் என்று சொல்லி இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் தமிழக அரசாக இருந்தாலும் நாம் ஒப்பந்தம் போட்டு இருக்கிறோம். சில பேரரசுகளோடு சில வல்லரசுகளோடு நாம் போட்டிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கல்வி கூட இன்றைக்கு வணிகமயமாக்கப்பட்ட கொண்ட ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால் இதை விட ஒரு வேதனையானது ஒரு தேசத்திற்கு எதுவாக இருக்க முடியாது. கல்விதான் ஒரு தேசத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நிலையில நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த கல்வி இன்றைக்கு நம் கையில் எப்படி கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்னோடு படித்த மாணவ மாணவியை கூட இந்த அரங்கிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 10ஆம் வகுப்பை கூட அவர்கள் தாண்டவில்லை, 10ஆம் வகுப்பு பிறகு அவர்கள் படிக்கவில்லை என்கின்ற செய்தியை கேட்கும்போது உண்மையிலே நமக்கு எல்லாம் வேதனையாகத்தான் இருக்கிறது. காரணம் நம்முடைய கல்வியினுடைய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு சூழ்நிலையை நாம் ஒரு கணம் புரிந்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நாம் சற்று உன்னிப்பாக கவனித்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்திடமும் ஒரு குறை இருக்கத்தான் செய்து நாம் அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர்கள் இந்த அரசு பள்ளிகளை காக்க மறந்து விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி எல்லாம் என்றைக்கு அது மாற்றப்படுகிறதோ அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் என்றைக்கு இங்கே சரளமாக மிக சிறப்பாக கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் அரசு பள்ளி என்பது மிக செம்மையான ஒரு பள்ளியாக இருக்க முடியும். இந்த பள்ளியிலே நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் இருக்காது, பாத்ரூம் வசதியெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இந்த பள்ளியில் தான் நாம் படித்தோம். இன்றைக்கு பல்வேறு அரங்குகளிலே நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் காரணம். அன்பார்ந்த தோழர்களே, பெரியவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை, சான்றோர் பெருமக்களை, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் விடைபெறுகிறேன் கூறி, அனைத்து பிள்ளைகளையும் நம்முடைய பள்ளியை நோக்கி வர வைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கட்டமைப்பதற்கு உங்களால் என்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளி மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட அனைத்து பள்ளிகளும் இன்றைக்கு கட்டமைப்பு வசதி இல்லாமல் இன்றைக்கு முடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் தமிழகத்தை ஒரு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் தமிழர்களாக மட்டுமே சிந்திக்க வேண்டும், தமிழ் தேச குடிகளாக சிந்திக்க வேண்டும், தமிழ் வழியிலே படிக்க வேண்டும்,
தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் வழியிலே படித்து இந்த தேசத்திற்கான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் அப்படித்தான் இந்திய அளவில் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆங்கில வழியிலும் படித்த பட்டதாரி இளைஞர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக எந்த ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்ய முடியாது. நிர்வாகம் செய்ததாக வரலாறு கிடையாது. ஆங்கில வழியிலே படித்த எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு மாவட்டத்தில் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கூட அவர்களால் கட்டி காக்க முடியாத ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வழியில் படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த பள்ளிக்கூடத்தை மிகவும் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி தரமான கல்வியாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கு இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. மதிப்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஓல்டு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்க்ளூடிங் மீ. நானும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாரையும் அருள்நெறி இந்து உயர்நிலைப்பள்ளி சார்பாக எல்லாரையும் வெல்கம் கொடுக்குறேன். முதல்ல டு ஸ்டார்ட் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி நான் யாருன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொந்த ஊர் காணியளம்புதூர். படித்தது இந்த தம்பி இந்த பிரதர் பேசினாரு, தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். ஹை ஸ்கூல்லையும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் காலேஜில் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ், மற்றதெல்லாம் தமிழ் மீடியம் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஆல் இண்டியா செலெக்ஷன், நான் போலீஸில் டிஒய்எஸ்பியை சேர்ந்தேன், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 1972 டிகிரி முடிச்சுட்டு 10,000 பேர் போனோம் ஆவடியில். ஆல் இண்டியா செலெக்ஷன், நாட் தமிழ்நாடு போலீஸ், சென்ட்ரல் போலீஸ். 10,000 பேர் போனோம், 4 பேர் செலக்டட். அதில் நான் ஒரு ஆள். தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. இன்டர்வியூவில் ஏதாவது இங்கிலீஷில் கேட்கும்போது நம்ம தமிழில் பதில் சொன்ன, ஏன்னா அது எல்லாம் நார்த் இண்டியன்ஸ். டிஜிசிஆர்பி, டிஜிபிஎஸ்எஃப், டிஜிஐடிபிபி, டிஜி எல்லோரும் அங்கே இருக்காங்க போர்டில். நான் உட்காந்துருக்கேன் ஃப்ரண்ட்டில் பேசுகிறேன். அவர் இங்கிலீஷை கேட்குறாங்க, நான் இங்கிலீஷில் பதில் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லை. மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் படித்தா இன்னும், அதான் தமிழில் படித்தது சாலிட் எக்ஸாம்பிள். ஆல் இண்டியா மெரிட்டில் 35 பேர் ஆல் இண்டியாவில் செலக்டட். அதில் நான் 3வது பொசிஷன். எப்படி வந்தேன்? ஷியர் ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, டெடிகேஷன், காட், கடவுள். அதில் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. இப்போ நீங்களாம் பேரண்ட்ஸ். நவ் கம்மிங் டு அவர் ஸ்கூல், 1972 கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சாச்சு. இங்கே பயங்கரமான ப்ராப்ளம். இட் இஸ் இந்த ஸ்கூல் ஆரிஜின் ஹிஸ்ட்ரி, எஜுகேஷனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் சரித்திரத்தில் ஒரு மைல் ஸ்டோன். எப்படி இந்த ஸ்கூல் ஆரம்பித்தது எனக்கு தெரியும். நான் 72 டிகிரி முடித்து வீட்டில் உட்காந்துருக்கேன். சடன்லி there is some convention, some problem, அடி தடி பொடி லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தாச்சு. அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ சொன்னேன், அண்ணா தங்க சிஸ்டர்ஸ், இப்போ எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுறமே, இவங்களுக்கு என்ன இதை பண்ண போகிறோம்? இன்னொன்னும் லேண்டு கொடுப்போம், இது கொடுப்போம். அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் பாராட்டணும். நான் என் கண்ணால் பார்த்தேனே, ஒரு லேண்டு கொடுக்காரு, ஒரு அது கொடுக்காரு, இது கொடுக்காரு, பணம் கொடுக்காரு, இது கொடுக்காரு. தம்பி, நீங்கள் என்ன சேவை பண்ணணும்னா, நீங்கள் டிகிரி முடிச்சு உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஹெட் மாஸ்டராக வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர் இந்த அம்மா ஸ்கூலில். அது பேட்டையில் ஆரம்பித்தோம். 435 ஸ்டூடெண்ட் இவ்வளோ இருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, ஐயா நீ டிகிரி முடிச்சு உட்காந்துருக்கா, நீ பிள்ளைகளை இது பண்ணு. நான் என்சிசிலலாம் இருந்தேன். அதனால் எனக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு. அத்தனை வரையும் மொத்தமாக கூப்பிட்டு டீச்சர்ஸ் போகிறவங்க வர்றவங்க ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். எல்லோரும் வாலண்டியராக வந்தாங்க. நான் பீயிங் சீனியர், நான் தானே கிராஜுவேட்டு, ஹெட் மாஸ்டராக இந்த ஸ்கூலை பேட்டையில் நடத்தணும். அங்கேருந்து வீட்டிலேருந்து பேட்டைக்கு போவோம். போய்ட்டு திருப்பியோட நடத்தி இங்கே ஆரம்பித்தோம். இங்கே ஆரம்பித்து இங்கேயும் நல்லா நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ குன்றக்குடி அடிகளாருடைய அருளை எடுக்கிறதுக்கு, கிருப்பை எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணோம். நம்ம இதில் ஸ்டால்வர்ட்ஸ் மிஸ்டர் இவங்க அண்ணன் தங்கமுத்து, அவங்கெல்லாம் கிரேட் பீப்புள், டெடிக்கேட்டட் பீப்புள், சும்மா சந்தேகமே இல்லை. பேசுகிறது ஈஸி,
செய்கிறது கஷ்டம். டெடிகேஷன்ஸ் இருந்து அவங்கெல்லாம் லேண்டு கொடுக்காங்க, அது கொடுக்க, இது கொடுக்க, அது கொடுக்க, எல்லாம் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நம்ம ஸ்கூல் நல்லா வளர்ந்துருக்கு, இன்னும் வளரணும். இப்போ 10th வரை தானே இருக்கு, இதை +2 ஆக்கணும், சந்தேகமே இல்லை, ஆக்கலாம். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்கும். நான் சென்னையில் தானே இருக்கிறேன். சென்னையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பழக்கம் கிடையாது, போயிடலாம், அது ஒன்றும் இல்லை. நான் ஆல் இண்டியா மேன். நான் ஐம் ஃப்ரம் சிஆர்பிஎஃப், தமிழ்நாடு போலீஸ் கிடையாது, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை. 39 வருஷம் 20 ஸ்டேட்டில் இருந்திருக்கேன். 20 ஸ்டேட்டில் அத்தனை வரை மூவ் பண்ணியிருக்கேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட், அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ இவங்களாம் ஈஸியாக மூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது இங்கே உள்ள தம்பி சரவணன் ஃப்ரெண்டாக இருக்காங்க, இங்கேருந்து இனிஷியேட் பண்ணி என்கிட்ட பாலை கொடுத்தீங்கன்னா நான் பாலை வச்சு கோல் அடிச்சிடுவேன். எப்படியும் நம்ம பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸில் வேணும், அதில் வேணும். நல்ல வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எங்கே உங்கள் மனசு இருக்கோ அங்கே வே பறக்கும், வேறு சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தான் தெரியும். 7 வரைக்கும் இங்கே படிச்சுட்டு 8, 9, 10, 12 கேஎஸ் ஸ்கூல் 11 கிலோமீட்டரு, அப்புறம் காலேஜ் ஆயத்திரா காலேஜ் 22 கிலோமீட்டர் சைக்கிளிங் படித்து எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸு. செகண்ட் கிளாஸ் கொஸ்டின் டசன் அரைஸ். ஹார்ட் ஒர்க், யாரும் கிடையாது கைடன்ஸு, கடவுள் தான் கைடு. மொத்தம் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம அந்த பேரண்ட்ஸுக்கு இங்கே யார் ஃப்ரெண்டில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லோரும் என்னுடைய அட்வைஸு. எனக்கு இப்போ ஏஜ் 74. ஆனால் அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், நம்ம பிள்ளைகளை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும், நல்ல காட் ஃபியரிங்காக வளர்க்கணும், உதவித்தரமாக அந்த இதில் பண்ணக்கூடாது. நீட்டாக வளர்த்தா நல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் குட் லக். லக் ஒன்று தேடி வராது, நம்ம தான் அதை தேடி போகணும். அப்போ பிள்ளைகளை நல்லா வளர்த்தா நல்லா வரலாம். ரெண்டாவது, நான் அந்த வில்லேஜில் பிறந்தவன், எனக்கு பிரசிடெண்டாக டெல்லியில் வேலை கிடைக்காது, நத்திங் டூயிங். இப்போ ஹிந்தி ஒன்றுமே தெரியாது. இப்போ ஹிந்தியில் நான் மாஸ்டர். தமிழில் எவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறோம், இதை விட டபுள் மடங்கு ஹிந்தியில் பேச தெரியும். காரணம், தமிழ் பேசி 38 வருஷம் தமிழே பேசல. நார்த்தில் தான் இருந்தேன், 20 ஸ்டேட்டில். காஷ்மீர்லேருந்து நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம், சிக்கிம், அஸ்ஸாம், அருணாச்சல், திரிபுரா, ஆந்திரா, அத்தனை ஸ்டேட்டில் இருந்திருக்கோம். அத்தனையும் ஹிந்தி தான், ப்ளஸ் அந்த லோக்கல் லாங்குவேஜ். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே படிக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு ரூரல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அர்பன் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நல்லா படித்து நம்ம பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் மை சின்சியர் அட்வைஸ், ஃபாதர் மதர் இருக்கிறீங்க இல்லையா, பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும். நல்ல சொசைட்டி எதையுமே எய்ம் பண்ணால், முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகலாம், அதில் சந்தேகமே இல்லை. அண்ட் லைஃப்பில் ப்ராப்ளம் நிறைய வரும், ஆனால் எவ்ரி ப்ராப்ளம் இஸ் காட் அ சொல்யூஷன். அந்த ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. பயந்து ஓடனா அதுவும் ஓடும், உங்களை வரட்டும். யூ ஸ்டாண்ட் லைக் ஹிமாலயன் மலை இருக்கு பாரு, அப்படி நின்றுடு. நான் அப்படி தான் ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் வித் காட். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, தர் இஸ் அ சொல்யூஷன். அதனால் இதனுடைய சின்சியர் அட்வைஸ் டு ஆல் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை எல்லோரும் நல்லா வச்சுருப்பார். கொண்டு வாங்க. நம்ம எங்கே எப்போ சென்னைக்கு வந்தாலும் கம் அண்ட் மீட் மீ. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், ட்ரை டு சால்வ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்படி ஒரு மீட்டிங், ஒரு பொன்விழா மற்றும் முன்னாள் மாணவர் சந்திப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்த எனது டீச்சர் செல்வன் டீச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும், முன்னாள் மாணவியர் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நமது பள்ளியில் 1974 மற்றும் 1977ஆம் ஆண்டில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நான், எனது நண்பர் மத்மநாபன், இன்னும் பரிமளா தேவி, துரைராஜன், வேறு இன்னும் நிறைய பேர், என்னோடய தாயம்மாள், வரதராஜன் வந்திருக்கிறார். இப்படி நாங்களெல்லாம் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டோம். அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 2வது செட்டாக இருக்கும். அப்பொழுது நம்ம நாங்கள் படிக்கும்போது மிகவும் செல்வன் டீச்சருமே ஒழுக்கத்துக்கு மிகவும் உயர்வானதை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் வந்து நாங்களெல்லாம் வள்ளிவிலையிலேருந்து நடந்து தான் வருவோம். பேருந்து வசதி எதுவுமே கிடையாது.
நமது தலைமை ஆசிரியை சொன்னாங்க, இப்போது வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு மாணவர்கள் வந்து வீட்டின் அருகில் கொண்டு போய் வேனை நுப்பாட்டினால்தான் ஏறுவார்கள், பள்ளிக்கூடத்தில் பற்றி பிரச்சனையே கிடையாது, படிப்பை பற்றி அப்படி கிடையாது. நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை தேடி வந்தோம். ஏனென்றால் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருவோம், அது ஒரு உற்சாகமாக இருக்கும். நாங்கள் நடந்து வருவதை எனது செல்வன் டீச்சர் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஸ்கூல் முடிஞ்சு போகும்பொழுது ஆனந்தராஜ், அசோகன், வரதராஜ் இப்படி சொல்லி அங்கேருந்தே காமிப்பாங்க. எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு உற்சாகமாக இருக்கும். அதே போன்று நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இசைக்குமுத்து சேர்ந்த தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம் ஐயா இருக்கிறாங்க. அவங்க எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னையிலிருந்து இந்த விழாவுக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று புறப்பட்டு வந்தேன். ஏன்னா என்னுடைய டீச்சர்கள், என்னுடைய முன்னாள் ஆசிரியர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் விடவே கூடாது என்பதற்காக பலவிதமான இடைஞ்சல்கள் கிடையாது, நான் முயற்சி எடுத்து வந்துவிட்டேன். எனக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டும், டீச்சரை பார்க்கணும், சாரை பார்க்கணும், நம்முடைய முன்னாள் மாணவர்கள் அனைத்து நண்பர்களையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். அதே மாதிரி நான் படித்த காலத்தை விட ஒழுக்கத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே போல் நான் படிக்கும்போது இரவு பாடம் நடத்துவார்கள். இரவு பாடத்தை நான் வந்து படித்திருக்கிறோம். மிகவும் இசைக்குமுத்து சார் தலைமை ஆசிரியர் வந்து தூங்கவே மாட்டார்கள். நாங்கள் படிக்கும்போது நான் பத்தனாபண்ணன் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒழுங்காக படிக்கிறார்களா, காலையில் நைட்டில் 10-10:30 மணி வரை படிப்போம். அப்புறம் வந்து தூங்கி விட்டு விடிய காலத்தில் சுமார் 4-4:30 மணி வரை எழுப்பி விட்டுருவார்கள். எழுப்பிட்டு ஒழுங்காக படிக்கிறார்கள். அப்போது எல்லாம் ஓலை கட்டிடம்தான், இந்த சைடு 3 பக்கமே ஓலை கட்டிடத்தில் இருந்தன. ஆனால் இருந்தாலும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு. அந்த சாரும் உறுதுணையாக இருப்பார்கள். நாங்கள் நல்லபடியாக படிப்பதற்கு அவங்கள் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து, நான் இந்த இதுக்கு ஒரு தலைமைச் செயலகத்தில் ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்ப்பதற்கு அன்னைக்கு போட்ட அச்சாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டு இருப்ப செல்வன் டீச்சர், வெங்கடாச்சலம் சார், இசைக்குமுத்து சார்னா அவருடைய அன்றைக்கு போட்ட விதை தான். எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நன்றாக படிக்க வேண்டும், மாணவர்களிடையே போட்டி மனப்பான்மை இருக்கும். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, எனக்கும் பரிமளா தேவி இன்னும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மேத்தமெட்டிக்ஸில் வந்து 2 பேருக்கும் போட்டி இருக்கும். செல்வன் டீச்சர் என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப எல்லா மாணவர்களையும் சமமாக நடத்துவார்கள். இருந்தாலும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்கள் ஊக்குவிப்பார்கள். அதே போன்று எங்களுக்கு வந்து நான் படிக்கும்போது கவர்மெண்ட் அரசு எக்ஸாம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து திருச்செந்தூர் போய் எழுத போயிருந்தோம். அப்போல்லாம் டீச்சர்லாம் வந்திருந்தாங்க. வெங்கடாச்சலம் சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போது 8வது வகுப்பு வந்து அரசாங்க தேர்வு. அப்போது டீச்சர் எல்லாருமே எங்கள் கூட உறுதுணையாக இருந்து வருவார்கள். நன்றாக ஒருங்கிணைத்து நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. அதனால் அதை எப்போயும் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட இனிமையான விழாவிற்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நமது பள்ளி நிர்வாகத்திற்கும் நண்பர்களுக்கும் டீச்சர்களுக்கும் எனது முன்னாள் ஆசிரியர் அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் என நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, விடைபெறும். வணக்கம். இந்த விழாவை இதுங்கும் போது நம் பாசத்துக்குரிய இனிய சகோதரர் என்றைக்கும்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த கோயில் கொடையா விழாவாக இருந்தாலும் சரி, அருமை சகோதரர் தினேஷ் அவர்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் வந்து ஆக்கமும் ஊக்கமும் நாம் கோயில் கொடை விழா என்று சொன்னால் அதுக்கு 8 நாளுக்கு முன்னே ஒரு கால் நட்டுவோம். எங்க கோயில்ல கால் நட்டியாச்சு அப்படி என்று சொல்லுவோம். அதே போன்று அவர் கால் நட்டு விழாவை போன்ற ஒரு கால் நட்டு ஊன்றுகோல் போல அவர் இருந்து இந்த விழாவிலே நான் கண்டிப்பாக அதை எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் அண்ணனிடம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அவர் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நான் படிக்கவில்லை, அதனால் வந்து நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நீங்க படிக்கவில்லை என்றாலும் பள்ளிக்கூடம் நம் அனைவருக்கும் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கல்வி கண்ணை திறந்த காமராஜர் கொண்டு வந்த பள்ளி. இந்த பள்ளியில் அனைவரும் நாம் சமம். நீங்க படிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். படித்தவர்கள் படிக்காதவர்கள், படித்தவர்களோடு படிக்காதவர்கள் சேவை செய்ய வந்தால் நாம் படித்தவர்கள் சார்பாக அனைவரும் அவரை பாராட்டுவோம். ஏனென்று சொன்னால் அவர் இந்த ஸ்கூல்ல படிக்கவில்லை என்றாலும் அதை கணேசன் அவர்களிடம் சேர்ந்து நாம கண்டிப்பாக இந்த பங்கனை நடத்த வேண்டும் என்று அருமை சகோதரன் தினேஷ் அதுக்கு முழு காரணமாக வக்கீல் சாரிடம் எடுத்துரைத்து நானும் அதை எடுத்துறேன். அதே போன்று காணத்திலே பிறந்தாலும் தம்பி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் இணைய சகோதரர் இங்கே வியாபாரம் தொழில் படைத்து இங்கே வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வாங்கி இன்னைக்கு தொழிலதிபராக விளங்கி கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய இணைய சகோதரர் செந்தில் அவர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார்கள். நாங்கள்லாம் நைட்டுக்கு படுக்கும் போது
இரவு 12 மணி 1 மணி ஆகும் வக்கீல் சார் சரவணன் சார் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது. ஏன்னா இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். ஏன்னா பழைய முன்னாள் மாணவிகள் கட்டி தங்கங்களாக படித்தார்கள், மாணவர்கள் கட்டி தங்கங்களாக படித்தார்கள். இன்னைக்கு தொழில் செய்து அவர்கள் எல்லா வல்ல இறைவன் அருளால் முன்னேற வேண்டும். இன்னும் மேலும் மேலும் நம்ம ஸ்கூலுக்கு உங்களுடைய பங்குகள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம இந்த பள்ளிக்கூடம் நம்மளை வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கு. நம்ம பெத்த தாய் கூட அவ்வளவு கூட இருக்கல. இங்க உள்ள ஆசிரியர்கள்ட்ட தான் நாம் அதிக நேரம் இருந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம தூங்குவதற்கு மட்டும்தான் நாம வீட்டுக்கு போவோம். ஆனா முழு நேரம் நம்ம ஆசிரியர்கள்ட்ட இருந்திருக்கோம், எல்லா அனைத்து ஆசிரியர்களும். அதே மாதிரி நம்ம விழாவிற்கு இந்த தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் அருமை சகோதரர் பாசத்துக்குரிய இனிய சகோதரரும் கொடைவிழலும் அண்ணன் தலைமை உங்க பேர் தான் போடுறேன்னு பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா பெரியவங்க சொன்ன அண்ணன் அது வேண்டாம், எனக்கு வேண்டாம், பெரிய ஆளை போடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் எப்படியாவது நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணன் சுடலகுமார் அவர்கள் தொழிலதிபர் பாலமால் ரைஸ் மில். அதே மாதிரி ஜெயக்குமார் எங்கள் அத்தான் பாசத்துக்குரிய அத்தான் என் அத்தான் ஜெயக்குமார் அவர்கள் ஆடிட்டர். அவர் அல்லும் பகலும் சென்னையிலே தொடர்பு கொண்டு பாசத்துக்குரிய எங்க அத்தா அவ்வளவு தொழில் பண்றவங்ககிட்டையும் அரசு ஊழியர்கள்ட்டையும் பேசி நம்ம பழைய முன்னாள் மாணவர்கள்ட்டையும் பழைய மாணவர்கள்ட்டையும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம பள்ளிக்கு நன்கொடை வழங்க வேண்டும் என்று அவர் அல்லும் பகலும் அயராது உழைத்தார். ஏனென்று சொன்னால் அவரும் தூங்க போக முடியல. அவர் தூத்துக்குடியில இருந்து, அவர் வீடு தூத்துக்குடியில இருக்கு, தூத்துக்குடியில இருந்து இங்க 2 நாள் தங்கி எல்லாமே அவரும் பார்த்து மெட்ராஸ்ல இருந்து அவர் செல்ல பணத்தை பண்ண இங்க வரவு செலவு கணக்குகளை கிளீனாக எழுதி வைத்து அவரும் இதுக்கு உதவி செய்தார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். அதே மாதிரி அட்வொகேட் யாருக்குன்னே சொல்லிட்டேன், சரவணன் அவர்கள், அவர் தான் இதுக்கு முழு முயற்சி. நம்மளை எல்லாம் கூட்டி இந்த மாநாடு போல அமைத்து இவ்வளவு கூட பண்ணியிருக்கிறது சரவணன் பிஏபிஎல் அட்வொகேட். அவர் நம்மளுக்கு இணை பிரியாத உங்களில் ஒருவன், எல்லோருக்கும் ஒருவர், நம்மளில் ஒருவர். அவர் அந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு சிறிய வயதிலே அவருடைய அப்பா முத்து பெருமாள் நாடார் அவர்களுடைய புகழை பறைசார்த்தும் வகையில் அதாவது சொல்லுவாங்க, பிள்ளைகள் வளர்த்தாலும் தன்னுடைய தகப்பனார் பெயர் சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு நீ வளர வேண்டும் அப்படி என்று சொல்வார்கள். இல்ல தகப்பனார் பேரை கெடுத்துறால நீ அப்படின்னு பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, நீ அப்பன் பேரை கெடுத்துருவ போலுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் அனைவரும் படிக்க வைத்தார்கள், பட்டதாரிகளாக படிக்க வைத்தார்கள். அருமை சகோதரர் பொன்செல்வன், மூத்த பையன் பொன்செல்வன், அவர் துபாயில இருக்கிறார், இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கிறார். அருமை சகோதரர் பார்த்திபன், அவரும் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார்கள். அதே மாதிரி பாசத்துக்குரிய சகோதரன் மாதவன், இவர்கள் எல்லாம் போன்றவர்கள் இன்றைக்கு இதிலே முழு முயற்சியாக எடுத்தார்கள், நம் பழைய மாணவர்களை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று. அதே போன்று அருமை அண்ணாச்சி ஜெயபாஸ்கர் ஆர்டிஓ அவர்கள், இவர்களை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நம் பள்ளிக்காக பல முறை நான் செய்து தருவேன், இன்னும் நான் பல வசதிகளையும் இன்னும் எத்தனை கட்டிடங்களினாலும் நான் கட்டி தருவேன் என்று நம்ம பழைய மாணவர்கள் சார்பாகவும் முன்னாள் மாணவர் சார்பாகவும் அவர்கள் உறுதி எழுதுகிறார்கள். அவர்கள் இன்னைக்கு மத்தியில்லாத மகிழ்ச்சி போல இன்னைக்கு நமக்கு எந்த நேரத்தில் உதவி இன்னைக்கு ஒரு அர்ச்சகரை கூட்டு அர்ச்சனை பண்ண வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் முதல் இதிலே தொடக்கத்திலே இந்த விழாவை ஆரம்பிக்கும் முன்னாடி அவர் மந்திரத்தை சொன்னார்கள். ஆனா அந்த மந்திரம் ஒரு அர்ச்சகர் அது சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு அடிபடாமல் அழகாக சொன்னார்கள். அவர்கள் யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் என்ன செய்தாலும் அவர் நம்ம ஊர் என்று சொன்னால் உடனே அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க அதான் நம்ம ஊரு, நம்ம கூட படிச்ச பிள்ளைன்னா வாங்க எம்மா எப்படி இருக்க, எவ்வளவு எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு ஒரு இப்பவுமே நீங்க அவ்வளவு பேரும் விசாரிச்சீங்க, எவ்வளவு நல்லா இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து, உனக்கு பிள்ளைகள் எத்தனை, உனக்கு என்ன படிக்கி, அங்க போனா நீ எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும், இப்போ உனக்கு பிள்ளைகள் எத்தனை, 4 2 3ன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சி. இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் வராதுமா, இது ஒரு நினைவூட்டும் வகையிலே என்னைக்கும் மறக்க முடியாத இந்த கூட்டம் இதையெல்லாம் செய்திருக்குன்னா அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதை நம்ம கல்யாண வீட்டில் சடங்கு வீட்டில் எப்பமாவது போனால் தான் சந்திப்போம், இந்த ஒரே கூட்டமைப்பில் யாரும் சந்திக்க முடியாது.
அதை இந்த விழாவை சீரும் சிறப்பாக அதே மாதிரி ஆர்டிஓ அவர்கள் யார் போனாலும் அன்பாக பண்பாக பழகி நம்ம ஊரா அப்படின்னு செய்வார்கள். அதே போன்று அவர்களும் இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன உதவி செய்யணுமோ, ஏனென்று சொன்னால் இந்த ஸ்கூல் நம்மளை இவ்வளவுக்குள்ள வளர்த்து ஆளாக்கி நம்மளை ஒரு தொழில்சாராகவும் அரசு ஊழியராகவும் அதிகாரிகளாகவும் இந்த பள்ளி ஆக்கி விட்டுருக்கு. அப்போ நம்ம இந்த பள்ளிக்கு நல்லா இருக்கிறவங்களும் மற்றவங்களும் இந்த பள்ளிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த பள்ளி நம்மளை வளர்த்துச்சு, ஆனால் இந்த பள்ளியை நாம் வளர்க்க வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன இது செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் இருந்து செய்து அண்ணாச்சி அவர்கள் இதை பெரிதளவில் செய்து தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த மேடையின் வாயிலாக நான் கூறுகிறேன். ஒரு சில வரிகளில் உரையாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அறிவுச் சுரங்கம் அகழ்ந்தெடுத்த ஆசிரியர் குலாம் துணை இருக்கும், இனிதே நண்பர் சூழ்ந்திருக்க ஈங்கு கற்றல் இனித்திருக்கும், உருப்போட பாடங்கள் பல இருக்க ஊசல் மனது தவம் இருக்கும், எத்தரத்தில் மாணவன் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும், ஐயங்கள் இங்கு களையப்படும், ஒப்பில்லா செல்வம் கல்வி அதை ஓதி ஒழுங்கிற கற்பிக்கும், அவ்வை முதல் கணினி வரை எக்குபோல் அறிவை பதிப்பிக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் அதே படித்த நான் இன்று நான் படித்ததில் மிகவும் பிடித்த ஏதோ ஒரு நல்ல கவிஞர் எழுதிய உரையை உரையாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொன்விழா நூற்றாண்டில் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து 50 வயது இந்த பள்ளிக்கூடம் தாண்டி இருக்கிறது. இந்த 50 வயது தாண்டிய இந்த பள்ளிக்கூடம் பல சான்றோர்களையும் பல தொழிலதிபர்களையும் பல கல்வியாளர்களையும் பல நல்ல மனிதர்களையும் உருவாக்கி இருக்கிறது என்றால் அதற்கு மிகவும் முக்கிய காரணமாக அமைவது எம் பெருமைக்குரிய ஆசான்களாகும். நினைவலைகள் நீட்சி பெறுகிறது யான் பெற்ற கல்வி கொடுத்த எம் ஆசிரிய பெருமக்களை நினைத்து பார்த்து, கடமையை கண்ணாய் கொண்டு கண்டிப்பு பிரமாயுதம் தொடுத்து, எழுத்தறிவித்து எண்ணறிவித்து யாம் எண்ணிய திசையறிந்து, கருத்தாய் கைப்பிடித்து கலர்நில வாய்க்காலில் வளர்நில அறிவு பாய்ச்சி வாழ்வை செதுக்கி வைத்த சிற்பிகள் அவர்கள். ஆம், நம் வாழ்வை செதுக்கி வைத்த சிற்பிகள் அவர்கள். எம் சிந்தனைகளை செம்மையாக்கி வாழ்வியல் யதார்த்தங்களை வாழ்வியல் நெறிகளுடைய தேட வைத்து வளமை திசைகளை வாழ்க்கை பாதையின் வழிகொண்டு வந்த திறந்தேய்ந்த தியாகச் செம்மல்கள் அவர்கள். தியாகச் செம்மல்கள்தான் அவர்கள். ஆண்டுக்கொரு முறை வந்து போகும் ஆசிரியர் தினத்தில் பல வாழ்த்து செய்திகளை இணைய வழியே அனுப்பிவிட்டு வழிகாட்டிய நல்லோரை வாழ்த்துவதில் மட்டும் எம் இதயம் நிறைந்து விடுகிறது எப்போதும். ஆனால் அவர்கள் வாட்டிய வழியில் என்னை நெறிப்படுத்தி நாளும் பயணித்து சிகரம் தொட்டு குரு பெயர் சொல்லும் சீடனாய் வாழ்வது குருதட்சணையாய் மாறியது கண்டு மனங்குளிர்வார்கள் அவர்கள் எப்போதும். நாம் உயரம் தொட ஏணிபடிகளாய என் வாழ்வில் பயணித்த என் விடியலுக்கான விளக்குழியாய் மாறி நின்ற எம் இதயம் நிறைந்த அத்தனை ஆசான்களுக்கும் நன்றிகள் பாதக்காணிக்கையாய். இதுவும் நான் எழுதவில்லை, நான் படித்ததில் பிடித்தது. இந்த ஒரு நல்ல நாளில் என் ஆசான்களுக்காக இதை நான் வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
அதுக்கப்புறம் இந்த விழாவை நம்ம வெளியே கொண்டு வந்து செய்யணும். கொண்டு வந்தோம். என்ன திருட்டுக்கு பிள்ளையார் தான் நல்லா இருக்குமாங்க, அந்த கொண்டு வந்தோம். அதுக்கு திருமலை விநாயகர்னு பேர் வச்சு இங்கே பிரதிஷ்டை செய்யணும். இது ஏன் சொல்லி என்றால் இது இன்னும் டெவலப் பண்ண போகிறான்னு சொன்னார்கள். அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். நான் இந்த வருஷம் எஸ்எஸ்எல்சி தேர்வுகளுக்கு மொத்தம் 12 பேர் தான் இருக்கிறார்கள். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அப்போது நம்முடைய தலைமை ஆசிரியர் கேட்கும்போது பக்கத்துலலாம் போயிடுறாங்க, இங்கே இங்கிலீஷ் சொல்ல போயிடுறாங்க. அதெல்லாம் இல்லை. முதல்ல நான் உங்களை வேண்டிக் கொள்வது, வகுப்புக்கு அந்தந்த ஆசிரியரை போடுங்க. போடுவோம். அல்லது மேத்ஸு படித்த ஆசிரியர் போடணும், தமிழ் படித்த ஆசிரியர் போடணும், அறிவியல் படித்த ஆசிரியர் போடணும். அந்தந்த படித்து தகுதி உள்ள ஆசிரியர்களை போடணும். சும்மா செகண்டரி ஆசிரியர் போட்டுக்கிட்டு 10வது போடம் எடுக்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு முதல்ல முயற்சிப்போம், ஸ்ட்ரென்த்தை கூட்டுவோம்.
படிப்பு நல்லா இருந்தால் எங்கேயும் பறந்தோடி வருவார்கள் மக்கள். அதனால் இதுதான் நான் வலியுறுத்தி சொல்வது அதுதான். இப்போ நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது நம்முடைய தலைமை ஆசிரியர்களாக. முன்னாள் தலைமை ஆசிரியரை பற்றி எனக்கு கடுமையான விமர்சனம். இந்த பள்ளியை எந்த அளவுக்கு கெடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் வருத்தத்தோடு சொல்லி கெடுத்து விட்டு போய்விட்டார். பாடம் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. 3 வருஷத்துக்கு முன்னால் எஸ்எல்சி தெரியல, ஃபஸ்ட் மார்க்கு 349 நினைக்கிறேன், 349 தான். ஒவ்வொரு வருஷத்தில் 500க்கு 500 எடுக்கிறாங்க. 349 மார்க்கு தான் எடுத்திருந்தாங்க. பெரிய கேவலம். நான் உடனே எல்லாத்துக்கும் எழுதினேன். நான் ஒரு நாள் எழுத மாட்டேன், எழுதி தமிழ்நாட்டிலே கடைசி ரேங்கில் இருக்குது இந்த பள்ளிக்கூடம் தானே எழுதினேன். எங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி எழுதிட்டேன்னாரு. உண்மையை தானே எழுதுகிறேன், நல்லா செய்யுங்க. ஆனால் அதே வேளையில் இப்போது இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் மிகச்சிறந்த உழைப்பாளி, ரொம்பவும் பாராட்டுகின்றேன். அன்றைக்கு வந்தேன், இந்த ரிசல்ட் வந்தது, உடனே ஓடி வந்தேன், மிட்டாயோடு வந்தேன். என்னம்மா என்ன ரிசல்ட்டுன்னு? 100%ன்னா உடனே எல்லாருக்கும் நான் மிட்டாய் கொடுத்து அவளை பாராட்டினேன். அந்த மாதிரி நல்லா செய்யணும் பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ நல்லா செய்கிறாங்க. நானும் அடிக்கடி வந்து பார்க்கும்போதெல்லாம் உழைக்கிறாங்க, நைட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒன்று டீச்சர்ஸ் குறைபாடு. இந்த டீச்சர் 2 பாடம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், என்ன தெரியல. அதனால் இதையும் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டும். படிப்பை கவனித்தா எங்கே இருந்தாலும் வரும். அதனால் எல்லாரும் சேர்ந்து பள்ளியை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் தகுதியான ஆசிரியர்களை முதல்ல போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு காலம் கருதி விட்டது. நிறைய பேசணும்னு வந்தேன், முடியவில்லை. இத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 52 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் அன்பு மாணவர்கள், உங்கள் அனைவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பள்ளியில் 73வது ஆண்டிலிருந்து 2003 ஆண்டு வரை பணி செய்திருக்கிறேன். இங்கே பேசிய என்னுடைய மாணவி பிருந்தாதேவி இந்த பள்ளிக்கூடம் துவங்கியதை எடுத்து சொன்னார்கள். அதாவது குருமுகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த பள்ளியை ஏற்றது வரை அவர்கள் பேசி முடித்தார்கள். அடுத்து என்னுடைய மாணவி இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை எழிலரசி அவர்களும் அதற்கு பிறகு இப்போது இருக்கின்ற நிலை வரை பேசினார்கள். நான் அந்த 2க்கு இடைப்பட்ட நிலையை நான் பேசுகிறேன். ஏனென்றால் நான் பள்ளியில் பட்ட அனுபவங்களை நான் சொல்லியே தீர வேண்டும். ஏன் என்று கேட்டிங்கன்னா, ஒரு முறை இப்பள்ளியில் சோழன்மலை டு அம்மன்முறம் வரை ஒரு புயல் வந்தது. புயலின் காரணமாக பள்ளிக்கூடம் அங்கே தூக்கி வைக்கப்பட்டது, கூரை கட்டிடம். அப்பொழுது இப்பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருந்த செயலர் திரு ராஜகுமார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் குன்றக்குடிக்கு கேட்டோம். அவர்கள் நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள் என்று சொன்னவுடன் அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர் மதிப்புக்குரிய எசைக்கும் சார் அவர்களிடம் கேட்ட பிறகு நீங்களே எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் ஆசிரியரை 2 பிரிவாக பிரித்து விட்டு அந்த திருச்செந்தூர் பகுதி காயாமொழி பகுதிக்கு பிரித்து விட்டோம் வசூலுக்காக. அப்போது காணியாலம்புதூர் எனது அன்பிற்குரிய திரு மாயாண்டி அவர்கள் இங்கே உள்ளே வந்தார்கள். ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். அவர்கள் உடனே எனக்கு ஒரு நோட்டு கொடுங்கள், நானும் முத்து பெருமாளும் சேர்ந்து நான் உங்களுக்கு வேண்டியதை பிரித்து கொண்டு தருகிறேன் என்று சொல்லி தந்தார்கள். அதன் பிறகு அந்த பள்ளிக்கூடமானது எழுப்பப்பட்டது. இந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பல கதைகள் நடந்திருக்கிறது. அது எனக்கு தான் தெரியும். இந்த பள்ளிக்கூடம் அங்கீகாரம் ஆகலை. எப்பொழுது அருள்நெறி இந்து நடுநிலைப்பள்ளியாக இருக்கும் பொழுது அங்கீகாரம் பெறப்படவில்லை. அவர்கள் என்னுடைய மாணவி தலைமை ஆசிரியை 5 மாத காலம் சொற்ப ஊதியம் பெற்றேன் அப்படி என்று சொன்னார்கள். நாங்கள் 2.5 ஆண்டு காலம் சம்பளம் பெறல தெரியுமா. 2.5 வருஷம் நாங்கள் சம்பளம் இல்லாமல் அங்கே உழைச்சிருக்கோம். நாங்கள் எங்களை திருச்செந்தூருக்கு அழைத்து முன்னாள் தலைவர் சாமி தவத்திரு குருமகா சன்னிதானம்
எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். நாங்கள் சம்பளம் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் 74 அதாவது 1/6/73 31/5/75 வரை சம்பளம் பெறவில்லை. நாங்கள் 12 பேர் பணியாற்றினோம் இந்த பள்ளிக்கூடத்தில். 7 பேருக்கு தான் போஸ்ட் கிடைச்சிது. எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, எத்தனை பேர் ஒரு போஸ்ட் வந்தாலும் அந்த 12க்கு துண்டா போட்டு ஆகணும் அப்படின்னு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த பள்ளிக்கூடத்தில். கடைசியில் 7, 8, 9, 10, 11, 12 போஸ்ட்டுங்க வந்தது. அதன் பிறகு நடுநிலை பள்ளியாகி அங்கீகாரமெல்லாம் பெற்று நல்ல முறையில் 12 ஆசிரியர்களுக்கும் சம்பளம் வரப்பெற்றது. ஏனென்றால் 2 ஆண்டுகள் தான் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பள்ளியில் ஆரம்ப காலத்தில் கந்தன்குடியை சேர்ந்த திரு சுப்பியா சார் அவர்கள் பணியாற்றினார்கள். காணியாளம்புதுரை சேர்ந்த திரு சுடலை சார் அவர்கள் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் வேலை கிடைத்து விட்டது, போய்விட்டார்கள். எங்கள் ஊரிலும் ஒரு 10 பேர் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் வேலை கிடைச்சிது. என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போக மனம் இல்லை. நான் இங்கே பணியாற்றினேன். இதற்கு கணேசன் சொல்லி கொண்டு இருந்தார்கள் பிள்ளையாரை பற்றி. இந்த பிள்ளையார் ஆரம்ப காலத்தில் கூரை கட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் உயர்வு பெற்று வந்திருக்காங்க. இன்னும் உயர்வு ஆகும்.